நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை என்றென்றும் உண்டாவதாக. ईश्वरों का परमेश्वर की आदर और महिमा हमेशा होने पाए. இது இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சி. यीशु आशीष करता है टीवी प्रोग्राम है. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை சார்பாக இதை உங்களுக்கு செய்தி அளிக்கிறோம். सच्चा परमेश्वर प्रभु यीशु मसीह आपको आशीष करता है. इस प्रोग्राम के द्वारा हम आपसे मुलाकात करते हैं. அல்லேலூயா. हालेलुया. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். इस प्रोग्राम को सुनने वाले आप सबको प्रभु यीशु मसीह के नाम में शुभकामनाएं देते हैं. இன்றைய தினத்தில் நம்முடைய மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லும்படியாக நார்த் இந்தியா ஃபெய்த் மிஷனிலிருந்து பாஸ்டர் ஆர் ஜான்சன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். आज के दिन में हमारे बीच में नॉर्थ इंडिया में सेवा करने वाले पास्टर जॉनसन हमारे बीच में आए हिंदी में अनुवाद करने के लिए. கர்த்தர் பெரிய கிருபை செய்திருக்கிறார். परमेश्वर काफी बड़ा काम किया है. நாங்கள் இரண்டு பேரும் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். हम दोनों मिलकर आपको प्रभु के संदेश को देते हैं. इसके द्वारा आप आशीष को पाएंगे. நாங்கள் இரண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்பதினால் நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். हम दोनों मिलकर आपके लिए प्रार्थना करेंगे. प्रभु आपको आशीष करेगा. ஆண்டவர் பெரியவர். प्रभु महान है. அவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். वो आज भी आपके जीवन में अद्भुत काम करेगा. இன்றைய தினத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம். प्रभु आज हमसे कुछ बात करने के लिए चाहता है, उसको हम ध्यान से सुनेंगे. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் கவனிக்கிற போது याकूब का पत्री पहला अध्याय और 5वीं आयत में पढ़ने के समय, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் கவனிக்கிற போது नीति वचन और उसका 2 अध्याय 6 आयत को पढ़ने के समय, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் கவனிக்கிற போது नीति वचन 3 अध्याय 2 आयत को पढ़ने के समय, அங்கே தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாம் கவனிப்போம். परमेश्वर वहां कुछ मुख्य बात को बता रहा है, उसको ध्यान देंगे. கர்த்தர் ஞானம் தருகிறார். परमेश्वर ज्ञान देता है. கர்த்தர் ஞானம் தருகிறார். परमेश्वर ज्ञान देता है. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், यदि किसी को ज्ञान में कमी है तो அவன் தேவனிடத்தில் கேட்கிற போது वो परमेश्वर से मांगने के समय அவர் உங்களுக்கு நிச்சயமாய் பரிபூரணமாய் ஞானத்தை கொடுப்பார். वो आपको अवश्य परिपूर्ण ज्ञान को देगा. வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்திலே ஞானம் அறிவு அதிகமாக இருக்கிறது. बाइबल बताती है परमेश्वर के पास ज्ञान बुद्धि भरा हुआ है. அவருக்குள்ளே நாம் வந்துவிட்டால் நீடித்த ஆயுசு நாட்கள், தீர்க்க ஆயுசு, சமாதானம் இருக்கிறது. परमेश्वर की रास्ता में हम आएंगे तो हमको लंबी जीवन मिलेगा, शांति मिलेगा, सब कुछ मिलेगा. ஆண்டவர் ஞானத்தை நமக்கு தர இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். प्रभु आपसे बात कर रहा है. वो आपको बुद्धि ज्ञान देने के लिए चाहता है. வேதத்திலே நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். हम बाइबल में इस बात को पढ़ते हैं. ஏசாயா 43 4வது வசனத்திலே கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். यशाया 43 की 4 में पढ़ते हैं, प्रभु कह रहा है मैं दूंगा. ஆண்டவர் நமக்கு எதையாகிலும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். प्रभु हमें कुछ ना कुछ देने के लिए चाहता है. தேவன் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குகிறவர். परमेश्वर हमें देकर हमारा जीवन तृप्त होने के लिए सहायता करता है. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற போது தேவன் நமக்கு கொடுக்கிறார். प्रभु के वचन को ध्यान से सुनेंगे तो प्रभु हमें देगा. அவருடைய சமூகத்தில் நாம் வருகிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். हम उसके चरणों में आने के समय वो हमें आशीष करता है. சகோதரனே சகோதரியே கவலைப்படாதீர்கள். मेरे प्रिय भाई प्रिय बहन चिंता मत करिए. தேவ வசனத்தை கேட்பதினால் நீ பெற்றுக்கொள்ளுவாய். आप प्रभु के वचन को ध्यान से सुन रहे,
प्रभु आपकी दिल की बात को पूरा करेगा। சத்திய வசனத்தின் வழியாய் தேவன் தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். इस वचन के द्वारा प्रभु गरीबी से छुटकारा देता है। சத்திய வசனத்தின் வழியாய் தேவன் ஆண்டவர் பற்றாக்குறையிலிருந்து விடுதலை கொடுப்பார். इस वचन के द्वारा आपकी जीवन की सब कमी घटी दूर हो जाएगी। கேட்கிற, பார்க்கிற, கவனிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். आप इस वचन को सुन रहे हैं, इसको देख रहे हैं, आप धन्य व्यक्ति है। தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर चमत्कार कर रहा है। அவரிடத்தில் நாம் வருகிற போது அவர் நமக்கு கொடுக்கிறார். हम उसके पास आने के समय वो हमें देता है। அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? கொடுப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். उसकी प्रतिज्ञा वचन क्या है? मैं तुझे दूंगा। கடந்த மாதத்தில் அவர் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அதிலே வரம் கொடுக்கிறார் என்பதை தேவன் பேசினார். पिछले महीने में प्रभु वरदान देता है, हम लोग ध्यान किए। இந்த மாதத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். इस महीने में परमेश्वर आपसे कह रहा है, वो आपको ज्ञान देता है। ஞானம் எதற்கு மனிதனுக்கு தேவை? ज्ञान मनुष्य के लिए क्यों चाहिए? ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் முன்னேறி கொண்டிருக்கலாம். ज्ञान मनुष्य को मिलेगा तो वो आगे बढ़ सकता है। ஞானம் இருக்கிற மனிதன் மேன்மை அடைந்து கொண்டிருப்பான். जिनके पास ज्ञान वो तरक्की करेगा। ஞானமுள்ள மனிதன் மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பான். जिस व्यक्ति के पास ज्ञान और बुद्धि होता है वो और आशीष पाएंगे। அருமையானவர்களே, கவனிங்கள். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். प्रिय लोगों, ध्यान से सुनियो, प्रभु आपसे बात कर रहा है। 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதையே 100 ஆண்டுகளாக 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டே இருப்பதை தேவன் விரும்பவில்லை. मान लीजिए कोई 10,000 तनख्वाह पा रहा है, 100 साल बीत गया तब भी 10,000 तनख्वाह पा रहा है। தொடர்ந்து அது 30,000 ரூபாய் சம்பளம் நமக்கு கிடைக்க வேண்டும். தொடர்ந்து आगे बढ़ना 30,000 40,000 आगे बढ़ना चाहिए। அப்படி கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ऐसे बढ़ना चाहिए। இருக்கிற வண்ணமாகவே இருந்தால் ஞானம் இல்லாதவனாய் இருக்கிறான். और जीवन का स्थिर स्तर एक सा रहेगा तो उनके अंदर बुद्धि नहीं है। தேவன் ஞானத்தினாலே நம்மை மேன்மைப்படுத்துகிறார். वो बुद्धि देकर हमें आगे बढ़ाता है। தேவனிடத்தில் தான் அந்த ஞானம் இருக்கிறது, நம்மிடத்தில் இல்லை. परमेश्वर के पास वो ज्ञान है, हमारे पास वो ज्ञान नहीं உலக है। ஞானம் நம்மை அழித்து போட்டுவிடும். संसार का ज्ञान हमें नाश कर देता है। பரலோகத்தின் ஞானம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும். स्वर्ग का ज्ञान हमें आशीष करता है। ரோமர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிற போது रोमियो 11 का 33 पढ़ने के समय தேவனுடைய அறிவு ஞானம் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. रोमियो का किताब और उसका 33 का 11 में पढ़ते हैं, प्रभु का बुद्धि ज्ञान वो सीमित नहीं है, असीमित है। ஒருவன் திரண்ட ஆஸ்திகளை உடையவனாய் இருந்தாலும் किसी के पास ज्यादा धन हो सकता है, ஞானம் இல்லாமல் இருந்தால் அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். अगर वो ज्ञान से काम नहीं करेगा वो सब कुछ बर्बाद हो जाएगा। ஞானமுடையவன் அதை வைத்து இன்னும் அதிகமான ஆஸ்திகளை ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். जिनके पास ज्ञान है वो धन संपत्ति को रखकर और आशीष पाएगा। ஆண்டவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், प्रभु एक जगह पर कहते हैं, ஒரு வெள்ளி பணம் ஒருவருக்கு கொடுத்திருந்தார், एक चांदी का सिक्का दिया था, இன்னொருவருக்கு 5 காசு கொடுத்திருந்தார், और किसी दूसरों को 5 तोड़ा दिया था। 5 வைத்திருந்தவன் 10 சம்பாதித்தான். जिनके पास 5 तोड़ा था वो 5 तोड़ा और कमाया। அவனை தேவன் இயேசு புகழ்ந்தார். प्रभु उसको तारीफ किया। ஆனால் வைத்திருந்த அதை அப்படியே வைத்திருந்தவனை ஆண்டவர் அவனிடத்திலே கோபம் கொண்டார். जिनके पास एक तोड़ा दिया था वो व्यक्ति ऐसे ही रखा था, उनको देखकर प्रभु गुस्सा किया। ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு என்ன சொல்லுகிறார்? प्रभु इससे हमें क्या कहता है? நாம் ஞானமுடையவர்களாய் இருந்து மலர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும். हम ज्ञान में होकर आगे बढ़ना है। ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். प्रभु के पास जो ज्ञान है वो ज्ञान हमें पाना है। கொலோசியர் 2:3 சொல்லுகிறது, कोलोसियों 2:3 में लिखा हुआ है, அந்த ஞானம் என்கிற பொக்கிஷம் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறது. वो ज्ञान का गुप्त धन वो प्रभु में है।
இந்த வேதத்துல தான் ஞானம்ங்கிற பொக்கிஷம் இருக்கிறது. इस बाइबल के अंदर वो बुद्धि का ज्ञान भरा हुआ है. இதை நாம் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும். इसको लेकर इस्तेमाल करना चाहिए, आशीष को प्राप्त करना चाहिए. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். उसको प्रभु चाहता है. ஞானமில்லாமல் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. प्रभु निर्बुद्धि के समान हम नहीं रहना चाहिए कहता है. அந்த ஞானம் நமக்கு தேவை என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். प्रभु कहता है ज्ञान हमें चाहिए. தானியேல் 2:30 வாசிக்கிற போது, दानियल की किताब 2:30 पढ़ने के समय அந்த ஞானம் மறைபொருளை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. दानियल 2:30 जो है वो बुद्धि की बातों को प्रकट करता है. ஞானம் நமக்கு இருந்தால் மறைபொருள் வெளிப்படுத்தப்படும். और ज्ञान हमारे अंदर रहेगा तो बुद्धि प्रकट होगा. அழிவு நமக்கு காண்பிக்கப்படும். क्या क्या नुकसान होने वाला वो भी हमें प्रकट होगा. மேன்மையான காரியங்கள் நமக்கு காண்பிக்கப்படும். और कुछ मुख्य मुख्य बात प्रकट होगा. நாம் ஞானத்தினால மேன்மையானவைகளை சுதந்தரிக்க தேவன் நம்மை நடத்துவார். परमेश्वर के ज्ञान से हम काफी कुछ आशीष प्राप्त कर सकते हैं. ஆகையினாலே மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவ ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. परमेश्वर जो गुप्त चीजों को प्रकट करता है उसका ज्ञान हमें चाहिए. உலக ஞானமானது மனிதனை அழித்து போடும். संसार का ज्ञान इंसान को नष्ट करेगा. படிப்பினால் வருகிற ஞானம் நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு மாத்திரம் பரலோக வாழ்க்கைக்கு அது உதவாததாக இருக்கிறது. पढ़ाई के द्वारा जो ज्ञान प्राप्त करता है वो केवल संसार के जीवन के लिए. வேதத்தின் வழியாய் தேவன் கொடுக்கிற ஞானம் நம்மை பரலோகத்துக்கு ஜீவனுக்கு வழி நடத்துகிறதா இருக்கிறது. इस बाइबल के द्वारा जो बुद्धि मिलता है वो हमें स्वर्ग ले जाता है. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். बाइबल जो बताती है उसे हमें मानना है. ஆண்டவர் ஞானத்தினால் நம்மை நிரப்பும்படி விரும்புகிறார். प्रभु हमें बुद्धि से ज्ञान से भरने के लिए चाहता है. நம்முடைய ஞானம் கெட்டுப்போன ஞானமாய் இருக்கக்கூடாது. हमारा बुद्धि सड़ा हुआ बुद्धि नहीं होना நம்முடைய चाहिए. ஞானம் பிரகாசிக்கிற ஞானமாய் இருக்க வேண்டும். हमारा बुद्धि प्रकाशित होने वाला बुद्धि होना चाहिए. பிரசங்கி 8 சொல்லுகிறது ஞானம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். और सबोपदेश 8 अध्याय में पढ़ते हैं वो बुद्धि मनुष्य को प्रकाश देता है. ஆண்டவர் நமக்கு ஞானம் தருகிற போது நம்முடைய முகத்திலே ஒரு பிரகாசம் வந்துவிடும். प्रभु हमें बुद्धि देने के समय हमारे चेहरे पर प्रकाश आता है. அந்த தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். हम प्रभु की ज्ञान को प्राप्त करना चाहिए. தேவ ஞானம் நம்மை பிரகாசிப்பிக்கிற போது மகிழ்ச்சி வருகிறது. प्रभु के ज्ञान के द्वारा हमें आनंद मिलता है, சந்தோஷம் வருகிறது. खुशी मिलता है. மனிதன் சந்தோஷத்துக்காகத்தான் மகிழ்ச்சிக்காகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். इंसान खुशी पाने के लिए बहुत कुछ चाहता है. ஆகையினாலே தேவனிடத்திலே ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर से ज्ञान पाना चाहिए. வேதத்தின் வழியாக அவர் ஞானத்தினால் நம்மை நிரப்புகிறார். और परमेश्वर इस बाइबल की बातों के द्वारा हमें ज्ञान देता है. நாம் ஜெபிப்போம். हम लोग दुआ करेंगे, ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். हम ज्ञान पाकर आगे बढ़ेंगे, மேன்மை அடைவோம், பிரகாசத்தை பெற்றுக்கொள்வோம். हम आगे बढ़ेंगे, प्रकाशमान होंगे. நாம் மேன்மை அடைவோம், உத்தமத்தை பெற்றுக்கொள்வோம். हम आगे बढ़ेंगे और उत्तम वस्तुओं को पाएंगे. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். स्वर्गीय पिता, इस समय के लिए हम धन्यवाद देते हैं. இந்த ஞானத்தினால் எங்களை நிரப்பும். बुद्धि से ज्ञान से हमें भर दे. பரலோக தேவ ஞானத்தினால் எங்களை நிரப்பும். स्वर्ग का ज्ञान से हमें भर दे. ஞானம் இல்லாமல் மனிதன் உலகத்திலே अनेक பாவத்துக்குள்ளாக அடிமையாயிருக்கிறான். ज्ञान नहीं होने के कारण इंसान पाप का गुलामी बन जाता है, நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். नरक की ओर जा रहा இந்த है. மக்களை தடுத்து நிறுத்துவீராக. इन लोगों को रोक दे प्रभु. உம்மை கண்டுகொள்ள, உம்முடைய வேதத்தை புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுப்பீராக. प्रभु तेरे बारे में हम और जानने के लिए सहायता कर. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ ஞானம் கிடைப்பதாக. इन सबको तेरी ओर से बुद्धि ज्ञान मिलने पाए. அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக. उस ज्ञान को इन लोग प्राप्त करने पाए. ஆண்டவர் ஆசீர்வதியும். आशीष कर प्रभु. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். हर एक जन को आशीष कर. ஒவ்வொருவர் மீது உம்முடைய கரம் தொடட்டும். तेरे हाथ एक एक लोग के ऊपर आने पाए. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற வியாதிகளில் விடுதலை உண்டாகி சுகம் உண்டாகட்டும். हर बीमारी से छुटकारा प्राप्त होने पाए. பாவத்திலிருந்து விடுதலை கிடைப்பதாக. पाप से छुटकारा प्राप्त அவர் होने வீடு पाए. ஆசீர்வதிக்கப்படுவதாக.
ओ इनको आशीष कर। இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. सभी लोग इस प्रोग्राम को देखते आशीष पाए। சங்கடங்கள் மன கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் சுகமடைவார்களாக. हर दुख हर अशांति दूर होने पाए। ஒவ்வொருவரையும் சுகமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் மாற்றுவீராக. हर एक व्यक्ति को शांति आशीष दे। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். आमीन। थैंक ஆமென். यू। ஹalleluya. பார்க்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். आप सबको शुभकामनाएं देते हैं। प्रभु आपको आशीष करेगा। God bless you. थैंक यू। गॉड ब्लेस यू। நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய்